வணக்கம் தமிழர்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்த ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ். என்னடா இது இங்கிலீஷ் படமா அப்படின்னு நீங்க கேட்கறது என் காதுல விழுது. பட் ஆனா இது ஒரு இங்கிலீஷ் படம் இல்லை, இது ஒரு மலையாள படம். அது மட்டும் இல்லாம என் தலைவன் எடுத்த படம், அதாவது GVM கௌதம் வாசுதேவ மேனன். அவருக்காக தான் முழுக்க முழுக்க நான் இந்த படத்துக்கு போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்காக ரிவ்யூ போடுறேன். ரொம்ப நாளா இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ஒரு மலையாள படம் போடுறேன்னு நினைக்கிறேன். ரிவ்யூ எனக்கு தெரியல சரியா. ஸோ இந்த படம் என் தலைவனுக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா, இல்லை படம் வந்து ஓரளவுக்கு இருந்ததா, இல்லை சூப்பராக இருந்துச்சா தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ். இந்த படத்தில் மம்முக்கா, அதாவது மம்முட்டி நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் வினீத் பழைய காலத்து ஆக்டராகவும் நடிச்சிருக்காரு. மெயினாக எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் வந்து மம்முட்டி மட்டும்தாங்க. இது ஒரு மலையாளம் ஃபிலிம், இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு தேட்டரில். கௌதம் வாசுதேவ் மேனன் எடுத்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம்னு சொல்லலாம், அதாவது மலையாளத்தில். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக படம். ஏன் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு காமெடி கலந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னே சொல்லலாம். அதுவும் மம்முக்கா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எல்லா சினிமே தூக்கி போட்டு பிளாஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அவர் பண்ணுற ஹியூமர் சென்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு த்ரூ அவுட் த ஃபிலிம். நல்ல ஒரு காமெடியான டிடெக்டிவ் படம். நம்ம ஏஜென்ட் சீனிவாச ஆத்ரேயன்னு ஒரு படம் பார்த்துருப்போம் இதில் தெலுங்குல. ஸோ வந்து அதுக்கு முழுக்க முழுக்க காமெடியாக இருந்தாலும் ஒரு சீரியஸ் ஜானர் இருக்கும். இதுவும் அந்த மாதிரி தான், காமெடி இருந்தாலும் சீரியஸான ஜானருக்குள்ளே போகும். இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான். அதாவது ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்க ஆள் தான் டாமினிக். அவர் எப்படி அந்த லேடிஸ் பர்ஸ்லேருந்து ஒரு கதை உருவாகி அது எப்படி போய் முடியுது அப்படின்றது தான் காமிச்சிருப்பாங்க. ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு லேடிஸ் பர்ஸில் ஆரம்பிச்சது இப்போ 2 பேர் மிஸ் ஆனதில் வந்து முடியுது அப்படின்ட்டு. அந்த 2 பேர் யார், அங்கே நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது கதை வந்து வேற ஒருத்தர் எழுதினது. ஆனால் இது டைரக்ட் பண்ணது நம்ம GVM தான். என்னதான் கதை வேற ஒருத்தர் எடுத்தாலும் அதை டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கணும். ஸ்க்ரீன் பிளே இவர் உள்ளே இறங்கி எழுதியிருக்காருன்னு சொல்லியிருந்தாரு நிறைய இன்டர்வியூவில். ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸ்க்ரீன் பிளேனா. எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்கல. ஒரு 2.5 hours ஒரு நல்ல எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே தான் கொண்டு போயிருந்தாரு. கிளைமேக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. உங்கள் மைண்டே அப்படியே பிளாஸ்ட் பண்ணிவிடும், அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நானும் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை மக்களே. கண்டிப்பாக நீங்கள் கிளைமேக்ஸில் செம்ம பெரிய சர்ப்ரைஸ் ஆவீங்க. அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஏன்னா இது மலையாள ஃபிலிம், கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும். இது தமிழில் இல்லை, மலையாளத்தில் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நானும் மலையாளத்தில் தான் போய் தேட்டரில் பார்த்தேன். ஆனால் இந்த படம் வந்து மியூசிக் டார்புகா சிவா போட்டிருக்காரு. மியூசிக் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெருசாக பாட்டுலாம் இல்லை. ஒரு 2.5 hours வந்து எவ்வளோ அழகாக ஒரு டிடெக்டிவ் வந்து ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியுன்றதை ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் அவரை வச்சு பண்ண ஹியூமர் சென்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஓவராலாக டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் இந்த படத்துக்கு நம்ம சைட்லேருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 90. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தேவா ஸ்ட்ரீமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை நமக்கு வந்துடாதீங்க.